வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது, அதோட பர்பஸ் என்னது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணனா நம்ம நிறைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ரெடியா? ஃபேஸ்புக் பேஜ். ஃபேஸ்புக் பேஜில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னா, இங்க நான் நிறைய பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஆனா இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கிறேன், பட் ஆனா நான் தமிழ்ல கண்டிப்பா கன்வே பண்ணுவேன். ஓகேங்களா? இதோட பர்பஸ் என்னது அப்படின்னா, டு டிஸ்கவர் அண்ட் என்கேஜ் கஸ்டமர்ஸ். கஸ்டமரை வந்துட்டு நம்ம என்கேஜ் பண்றதுக்காண்டி இந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய கான்டென்ட்டை இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய நிறைய கஸ்டமர்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணலாம், நிறைய நம்மளோட யூசர்ஸை ரீச் பண்ணலாம், டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு போஸ்ட் நம்ம இதுல போடுறப்ப அதை பூஸ்ட் பண்றோம் அப்படின்னா, பூஸ்ட்னா பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஒவ்வொரு போஸ்ட் போடும் போதும். ஓகேங்களா? பூஸ்ட்னா அது காசு போட்டு அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு நம்ம பார்க்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பூஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம பார்க்க வைக்க முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஆடியன்ஸை ரொம்ப அதிக அளவுக்கு நம்ம ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? அதோட பர்பஸ் தான் இது. இன்னொன்னு வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்து நம்ம அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிறலாம். கால் டு ஆக்ஷன் பட்டனோட பர்பஸ் என்னது அப்படின்னா, இப்போ நம்ம கால் டு ஆக்ஷன்ல நம்ம பேஜ்ல கால் டு ஆக்ஷன் கொடுக்கும்போது, கால் டு ஆக்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்ஷனை யூசரை எடுக்க வைக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதில் கான்டாக்ட் கொடுக்கலாம், கால் கொடுக்கலாம், மெசேஜர் கொடுக்கலாம், இல்லை நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் எங்கேயாவது ரீடைரக்ட் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் பேஜுக்கு போகணும், அதை கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம சேல்ஸ் பேஜுக்கு போகணும், அதை கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட ஃபோன் கால்க்கு வரணும், ஃபோன் வரணும், மெசேஜருக்கு வரணும், வாட்ஸ்அப்க்கு வரணும். அந்த மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் நம்ம பிசினஸ் ஃபேஸ்புக் பேஜில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு இது எப்படின்னா, மெசேஜிங். மெசேஜிங் அப்படி மெசேஜர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட ஆப்ஷன் நாங்கள் எனேபிள் பண்றப்போ நம்ம டைரக்டா கஸ்டமர் சர்வீசஸே அதுல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அவங்க சாட் மூலமா நம்ம கிட்ட சாட் பண்ணி நம்ம கிட்ட கேட்பாங்க, மெசேஞ்சர் மூலமா நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம அங்க மெசேஞ்சரை காமிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை வந்துட்டு அங்க மார்க்கெட் பிளேஸ்ல செல் பண்ணலாம், நம்மளோட ப்ரொமோட் பண்ணலாம், காமிக்கலாம். ஓகேங்களா? இதை விட தாண்டி இன்னொரு முக்கியமானது என்னது அப்படின்னா, நம்மளுடைய ஈவெண்ட்டை வந்து நம்ம அதுல கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இத்தனாம் தேதி வந்து என்னோட ஈவெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்குது, நடக்க போகுது, யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறா, யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயே நிறைய யூசர்ஸ், ஃபேஸ்புக் யூசர்ஸ் வந்துட்டு அதுல நான் வந்து ஜாயின் பண்ண போறேன், எஸ் ஐ எம் கோயிங், நாட் கோயிங் அப்படிங்கிற மாதிரி அதுல உங்க ஈவெண்ட்டை கிரியேட் பண்றதுமா அதுலயே ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னொன்று இது என்னதுன்னா, ஃபேஸ்புக் பேஜ் இல்லாம நம்மளால ஃபேஸ்புக் ஆட் கேம்பெயின் ரன் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட் கேம்பெயின் ரன் பண்ணணும், உங்க ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ ஒரு ஃபேஸ்புக் ஆட் கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஃபேஸ்புக் பேஜ் தேவை. ஓகேங்களா? நான் இதோட பர்பஸ் எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அது ஃப்ரீயும் கூட. ஓகேங்களா? ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்றதுக்கோ இல்லைன்னா அதுல அதுல கான்டாக்ட் இது பண்றதுக்கோ எந்த விதமான சார்ஜுமே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம எடிட் பண்றதுக்கு. ஓகேங்களா? எந்த வித உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதுல தேவையில்லை. ஓகே. அடுத்தது இந்த ஃபேஸ்புக் பேஜை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணா நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேஸ்புக் பேஜ் ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு. எதனால இந்த ஃபேஸ்புக் பேஜை வந்துட்டு ஆப்டிமைஸ்னா வெறுமனே எம்டி பேஜா இல்லாம நம்ம அதை நம்ம பிசினஸ தெரியப்படுத்துற மாதிரி ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அதுல. ஓகேங்களா? கொடுத்தா தான் நமக்கு ரீச் ஆகும். வெறுமனே பேர் மட்டும் கிரியேட் பண்ணா அங்க வந்துட்டு எதுவும் நமக்கு நடக்காது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம இப்போ ஆப்டிமைஸ் பண்ணணும்னா என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணணும். நார்மலா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணும் போதே அதுல வந்துட்டு ஃபேஸ்புக் பேஜ் நேமும் கேட்டகரி நேமும் ரெக்யூர்டு ஃபீல்டுனா மேண்டேட்டரி, கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஓகேங்களா? கொடுக்காம நீங்க அதை கிரியேட் பண்ண முடியாது. அந்த ரெண்டும் கண்டிப்பா கொடுத்து ஆகணும். அது போக நான் இங்க நிறைய ஃபீல்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நம்ம அங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணும் போது உங்களோட பேஜோட ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கா குட் இல்லைன்னா எக்ஸலண்ட் அப்படிங்கிறதுக்கு வரும். ஓகேவா ஓகே அப்படிங்கிறதுல இருந்து குட் அண்ட் எக்ஸலண்ட் அப்படிங்கிறதா மாறிடும். ஏன் இது மாறணும் அப்படின்னா, அதாவது உங்க பேஜை பார்த்தா தெளிவா உங்களோட ஆடியன்ஸுக்கு இவங்க என்ன நமக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, என்ன ப்ராடக்ட் செல் பண்றாங்க, இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது, இவங்களோட உங்க பிசினஸோட டீடைல்ஸ் என்னென்னது அப்படிங்கிறது இந்த பேஜை பார்த்தா கிளியர் கட்டா தெரியணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்டிமைஸ்
பண்ணணும் நம்ம அந்த பேஜை. ஸோ அதுக்கு ஆப்டிமைஸ் பண்றதுக்கு தேவையான அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பேஜுக்கு கவர் போட்டோ கொடுக்கணும், உங்க ப்ரொஃபைல் போட்டோ கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் உங்க பிசினஸோட டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், இன்ஸ்டாகிராம கனெக்ட் பண்ணிடணும். ஏன் இன்ஸ்டாகிராம கனெக்ட் பண்ணணும்? ஸோ இந்த ஒரே ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க இன்ஸ்டாகிராம கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்ஸ்டாகிராம்ல வர்ற கமெண்ட்ஸ், ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க ஒரே இடத்துல ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு போஸ்டர் ரெண்டுலயும் அட் அ டைம்ல வந்துட்டு ஷேர் பண்ணி நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம கண்டிப்பா ஃபேஸ்புக் பேஜோட கனெக்ட் பண்ணிருங்க. ஸோ அதுதான் 2 in 1 நம்ம வந்துட்டு அதை ஈஸியா யூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, வெப்சைட், உங்களுடைய வெப்சைட்டை வந்துட்டு அங்க லிங்க் பண்ணி காமிங்க. உங்களோட சோஷியல் மீடியா லிங்கா இருந்தாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குதுங்க, அங்க லிங்க் பண்ணி காமிங்க. ஸோ ஒரே பேஜ்ல உங்களோட எல்லா டீடைல்ஸுமே நம்ம வந்து இப்போ பப்ளிக்கா ஆடியன்ஸுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கலாம். இன்னொன்னு, உங்களோட பிசினஸோட லொகேஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்கும் தெரிய வேண்டியது பிசினஸ் உண்மையா ட்ரஸ்டா இருக்குன்னா அது எங்க இருக்குது, ஸோ அதோட வெப்சைட் லிங்க் என்ன, இது எல்லாமே நார்மலா ஒரு எண்ட் யூசரா அவங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அங்க ப்ரொவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பிசினஸோட லொகேஷன் இன்ஃபர்மேஷன், உங்க பிசினஸ் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுங்க. முக்கியமா அது ஏன் அப்படின்னா, அப்படின்னா தான் அந்த மற்ற டைம்ல அவங்க காண்டாக்ட் பண்றாங்க, எந்த டைம்ல காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம எந்த லீடையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த பிசினஸ் இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து இந்த டைம்ல தான் அவைலபிளா இருப்பாங்க, நம்ம அப்ப மட்டும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தெளிவா அந்த உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை என்டர் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு பிசினஸ் ஹவர்ஸ் கிடையாது அப்படின்னா நீங்க அதை என்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இட் இஸ் அப் டு யூ. நீங்க அதை வந்து என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, உங்களோட கஸ்டமருக்கு நீங்க ரொம்ப கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் அதையும் ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெல்கம் போஸ்ட். வெல்கம் போஸ்ட் என்னது அப்படின்னா, பேஜை கிரியேட் பண்ணோன்னே அப்படி எம்டி ஆகாம, ஸோ உங்க பிசினஸை பத்தி, உங்களோட ப்ராடக்டை பத்தி, உங்களோட சர்வீசஸை பத்தி நீங்க ஒரு போஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணியோ இல்ல ஒரு இமேஜோ நீங்க அந்த அங்க ஃபேஸ்புக் உங்க பேஜ்ல ஒரு போஸ்ட் வந்துட்டு போட்டு விடலாம். ஸோ இது வந்து ஒரு லீட் மேக்னெட் ஆகிருக்கலாம். லீட் மேக்னெட் அப்படின்னா, ஸோ நீங்க இங்க கிளிக் பண்ணா ஒரு ஃபார்ம், உங்க லேண்டிங் பேஜ்ல ஒரு ஃபார்ம் காமிச்சு அவங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கிற ஏதாவது என்கொயரி வந்துட்டு கண்டக்ட் பண்ற எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு லீட் மேக்னெட்டாகவும் நீங்க அந்த போஸ்டை யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸோட இன்ஃபர்மேஷன் தெரிகிற மாதிரி ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணி நீங்க அதுல வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த போஸ்ட் வந்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெல்கம் போஸ்டா இல்லாம கொஞ்சம் நல்லா உங்க பிசினஸை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ நான் இது பண்றேன், ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நான் சால்வ் பண்ணுவேன், இந்த ப்ராடக்ட்லாம் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட், அது இமேஜோட சேர்ந்து ஒரு கான்டென்ட்டாகவும் இருக்கலாம், ஒரு வீடியோவோட சேர்த்து ஒரு கான்டென்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டுமே கிரியேட் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் போஸ்டாவது போடுங்க. ஓகேங்களா? வெல்கம் போஸ்ட் போடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாமா? ஓகே, ஸோ நான் இப்போ என்னோட ஃபேஸ்புக் பேஜ், டெமோ அக்கௌண்ட் பேஜை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல இப்போ நீங்க டைரக்டா facebook.comனு டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பேஜ் கிரியேட் பண்ணணும்னா ஒரு ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் தேவை. ஸோ கண்டிப்பா அது வந்து உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல், பிசினஸ் பேர்ல தான் கிரியேட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க அது உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணுனீங்க இல்ல இப்பதான் ஜஸ்ட் நவ் கிரியேட் பண்ண, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வேணும், அவ்வளவுதான். ஸோ அது பிசினஸ் ஆகி இருக்கணும், பர்சனலா இருக்கணும், அதுபடிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ ஒரு இமெயில் ஐடியை வச்சு நீங்க அக்கௌண்ட் கிரியேட், ஒருவேளை உங்களுக்கு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இல்ல, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது கிரியேட் பண்றது நார்மலா ஈஸி. எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் மற்ற அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுடைய ஜிமெயில் ஐடியோ இல்ல மற்ற இமெயில் ஐடியோ வச்சு அழகா அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல லாகின் பண்ணிக்கோங்க. facebook.com அடிங்க. ஸோ அதுல லாகின் பண்ணின உடனே ஸோ நீங்க இங்க வந்துட்டு இங்க டாப்ல ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் மெனு அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணும்போது இங்க பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூஆர் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ இங்க நான் ஏற்கனவே நிறைய டெமோ பேஜ் கிரியேட் பண்ணிருக்கிறதுனால இங்க பேஜஸ் தெரியுது. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து இந்த பேஜ் எம்டி ஆகிருக்கலாம். ஆல்ரெடி பேஜ் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜஸ் இங்க ரைட் ஹேண்ட் சைடு தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு இங்க வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இங்க கிரியேட் பேஜ் வரல. ஏன் வரல அப்படின்னா, நான் பேஜை கிரியேட் பண்ணணும்னா என்னோட ப்ரொஃபைலுக்கு போகணும். அதாவது என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ஒரு ப்ரொஃபைல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்போம்ல ஒரு இமெயில் ஐடி வச்சு, அந்த அக்கௌண்ட்டுக்கு போகும். அது எப்படி போகுது? இப்போ நார்மலா என்னோட இன்னொரு ஒரு பேஜ் அக்கௌண்ட்ல வியூ ஆகிருக்குது. ஸோ என்னோட ப்ரொஃபைலுக்கு நான் போறேன். ஓகேங்களா? ப்ரொஃபைலுக்கு போனோன்னே இங்க கிரியேட் நியூ பேஜ் வந்துருச்சு பாத்தீங்களா?
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு திடீர்னு சில சமயம் நீங்க லாகின் பண்ணும்போது உங்க பேஜுக்குள்ள லாகின் பண்ணிட்டு இந்த பேஜ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இங்க கிரியேட் நியூ பேஜ் வராது. ஸோ நீங்க பயந்துராதீங்க, என்னடா நமக்கு மட்டும் வரலையே, நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா அப்படியான. ஸோ நீங்க உங்க ப்ரொஃபைலோட பேஜுக்கு மாத்தணும், உங்க அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்க உங்க ஆப்ஷன் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நியூ பேஜை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் கிரியேட் நியூ பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, பேஜ் நேமும் கேட்டகரி நேமும் ரெக்யூர் ஃபீல்டு இது கண்டிப்பா நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பேஜ் நேம் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு க்ரோ யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, கேட்டகரி வந்து என்னது அப்படின்னா, ஸோ உங்களோட கேட்டகரி உங்களோட பிஸ்னஸ் வந்து என்னதோ நீங்க அதை டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரோ யுவர் பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம க்ரோ யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம கொடுப்போம். ஸோ அதோட கேட்டகரி வந்து ஆட்டோமேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன எஜுகேஷன் சைட்ல இருக்கீங்களா, எஜுகேஷன் டைப் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ரிலவெண்டான சஜஷன்ஸ் வந்து இந்த டிராப் டவுன்ல வரும், நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நீங்களா டைப் பண்ணி சேவ் பண்ண முடியாது. அதாவது இதுல இல்லாத சஜஷன்ல இல்லாத ஒரு நேமை நீங்க டைப் பண்ணி அதுல சேவ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிரியேட் பேஜ் பட்டன் வந்து அங்க தெரியாது நீங்களா கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்க டைப் பண்ணணும், நம்ம என்ன கொடுக்க போறோங்கிறத நம்ம இங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணும்போது நீங்க அந்த சஜஷன்ஸ் இங்க டிராப் டவுன்ல பாப்பீங்க, அந்த சஜஷனை நீங்க டிராப் டவுன்ல பாப்பீங்க. ஸோ டிராப் டவுன்ல பாக்குறப்ப உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும்போது நீங்க அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ இல்லைன்னா நீங்க உங்களோட நிச்சை இங்க டைப் பண்ணி எது உங்களுக்கு ஆப்டா இருக்குமோ அந்த இதை சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க பயோ அப்படிங்கிறது உங்க பிசினஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இத நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் உங்க பிசினஸ்க்கானதோ இல்ல உங்க ப்ராடக்ட்டுக்கானதோ நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இதுல கொடுங்க. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க இங்க கிரியேட் பேஜ் கொடுங்க. கிரியேட் பேஜ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்டெப் தான் நம்ம கொடுக்க போற ஃபீல்ட்ஸ். நான் அங்க காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவர் பேஜ், அடுத்து ப்ரொஃபைல் பேஜ், அந்த மாதிரி நம்ம எல்லா பேஜஸையும் நம்ம அங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து வெப்சைட்டை நம்மளோட வெப்சைட்டை இங்க கொடுக்க சொல்லுது. ஸோ நம்ம வெப்சைட் என்னது, உங்களோட வெப்சைட்டை நீங்க இங்க டைப் பண்ணி ஓகே, ஸோ அதை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க வெப்சைட் அட்ரஸை இங்க கொடுங்க. அடுத்து உங்க கான்டாக்ட் நம்பரை கொடுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணிருக்கணும். ஃபில் பண்ணா தான் உங்களோட பேஜ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா எண்ட் யூசருக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஓகே, ஸோ உங்களோட பிசினஸோட அட்ரஸை கொடுங்க. பிசினஸோட அட்ரஸை கொடுத்துட்டு அடுத்து அவர்ஸ். ஓகேங்களா? இங்க அவர்ஸ் அப்படிங்கும் போது என்னது அப்படின்னா, ஸோ நோ அவர்ஸ் அவைலபிள் இல்ல ஆல்வேஸ் ஓப்பன், நீங்க எப்பவுமே ஓப்பனா இருப்பீங்க, 24 ஹவர்ஸ் எப்பவுமே இருப்பீங்க, இல்லைன்னா ஓப்பன் அட் செலக்டட் ஹவர்ஸ். உங்களோட பர்டிகுலர் டைமை இங்க கொடுத்து இங்க சேவ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இத உங்க ஆப்ஷன் இங்க சூஸ் பண்ணுங்க எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் டைம், க்ளோசிங் டைம், ஸ்டார்டிங் டைம், க்ளோசிங் டைம் ரெண்டுமே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் டைம், இது க்ளோசிங் டைம் கொடுத்துட்டு நீங்க ஆட் பண்ணிட்டு இங்க சேவ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே நீங்க இல்ல அப்படின்னா ஸோ நீங்க அதை கொடுக்காதீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? 5 டேஸ்க்கானது டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஆல்வேஸ் ஓப்பன்ங்கிறத சூஸ் பண்ணிட்டு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். ஓகே, ஸோ கிளிக் நெக்ஸ்ட். கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ என்டர் பண்ணணும். இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணணும், கவர் போட்டோ ஆட் பண்ணணும், அப்புறம் ஆக்ஷன் பட்டன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு என்னோட இது வந்து கோச்சிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால, கோச்சிங் பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ் பேஸ் இருக்கிறதுனால ஸோ நான் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்குறேன். இப்போ அதுவே இண்டிவிஜுவல் பேஸா இருக்கிறதுனால அவங்கவுங்க ப்ரொஃபைல் பிக்சரை கொடுக்கலாம். இப்போ இதுவே நீங்க கோச், கன்சல்டன்ட், உங்களோட பிசினஸ் வந்து இண்டிவிஜுவல் டைப் ஆஃப் பிசினஸ்னா ப்ரொஃபைல் பிக்சர் உங்களோட பிக்சரை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட பிசினஸோட லோகோ கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்க என்னோட ப்ரொஃபைல் பிக்சரை தான் இதுல கொடுக்க போறேன். நீங்க உங்க லோகோவை ஆட் பண்றதா இருந்தாலும், உங்க கம்பெனி லோகோவை ஆட் பண்றதா இருந்தாலும் நீங்க உங்க கம்பெனி லோகோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்த உடனே ஸோ அந்த பிக்சர் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அடுத்து நம்மளோட கவர் பிக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கவர் போட்டோவை நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் கேன்வால, அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கவர் போட்டோல என்னென்ன கொடுக்கணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் கவர் போட்டோ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ கவர் போட்டோல என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, ஸோ மெசேஜ் டு த மார்க்கெட். ஸோ உங்களோட மார்க்கெட்டுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? ஓகேங்களா? ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஸோ இதுதான் நாங்க பண்றோம், இதுதான் நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம், இந்த ப்ராப்ளமை நாங்க சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு
ஒரு மெசேஜ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், உங்களோட மார்க்கெட்டுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னா கவர் போட்டோல கிளியர் கட்டா அதை நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கு கிளியரா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன். ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் வந்துட்டு எப்படின்னா, நீங்க அந்த ஒரு மாதிரி பட்டன் மாதிரி அந்த கவர் போட்டோல காமிச்சிட்டு என்ன பண்ணலாம்னா, ஜாயின் நவ், என்ரோல் நவ், இல்லாட்டி புக் த அப்பாயின்மெண்ட் நவ். ஸோ இப்போ நீங்க கோச்சிங் கன்சல்டன்ட் அப்படின்னா ஸோ புக் நவ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். உங்க அப்பாயின்மெண்ட் நீங்க 1-to-1 அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலிங் டாக்டர் அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பேஸ் இருந்தா அப்பாயின்மெண்ட் பேஸ் இருக்கிற மாதிரி புக் நவ் கொடுக்கலாம். இல்லைன்னா ஜாயின் த வெபினார், நீங்க ஒரு வேளை வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்றீங்கன்னா ஜாயின் த வெபினார் கால் டு ஆக்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பட்டன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அங்க பர்ச்சேஸ் நவ், ஷாப் நவ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பட்டன் வந்துட்டு உங்க பிசினஸ்க்கு ஆப்டா இருக்கிற ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் நீங்க எங்க கொடுங்க. இல்லைன்னா கான்டாக்ட் அஸ், கால் மீ அப்படிங்கிற மாதிரி நிறைய கால் டு ஆக்ஷன், ரைட்? ஸோ உங்களோட பிசினஸுக்கு எது ஆப்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கால் டு ஆக்ஷனை அங்க பட்டன் மாதிரி அந்த கவர் போட்டோல நம்ம காமிக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு உங்களோட போட்டோ, இல்லைன்னா உங்க பிசினஸ் பத்தின இருக்கிற ஒரு போட்டோ, இல்லைன்னா உங்களோட கம்பெனி உங்க பிசினஸோட ஒரு ப்ராடக்டான ஒரு போட்டோ. ஓகேங்களா? ஸோ மேஜரா ஸோ மேக்ஸிமம் இவங்களோட பர்சனல் பிராண்டிங்கை வந்துட்டு நீங்க பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரே நீங்க அங்க போடலாம். சரிங்களா? ஸோ இந்த மூணும் வந்து கவர் போட்டோல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஸோ மூணுல ஏதாவது 2 இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் மெசேஜ் டு மார்க்கெட் கண்டிப்பா இருக்கணும். ப்ரொஃபைல் போட்டோவோ இல்ல உங்க பிசினஸோட போட்டோவோ இல்ல உங்க ப்ராடக்டோட ஒன் ஆஃப் த போட்டோவோ நீங்க அந்த உங்க கவர் போட்டோல காமிக்கலாம். ஸோ கால் டு ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க கால் மீ, கான்டாக்ட் மீ, இமெயில் மீ, இல்லைன்னா சைன் அப், ஜாயின் த வெபினார், ஜாயின் மை கம்யூனிட்டி. ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்க பிசினஸ்க்கு ஆப்டா என்ன கால் டு ஆக்ஷன் இருக்கணும் அந்த மாதிரி கவர் போட்டோல அந்த மாதிரி ஒரு பட்டன் டைப்பா கிரியேட் பண்ணிட்டு நீங்க அங்க வந்துட்டு அவங்களுக்கு கால் டு ஆக்ஷன் மாதிரி அதை ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, இந்த மெசேஜ் டு த மார்க்கெட் கேட்குறது இப்போ உங்களுக்கு நான் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, ஸோ ஐ ஹெல்ப் டார்கெட் ஆடியன்ஸ், நீங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அதுல மென்ஷன் பண்ணணும், டு சால்வ் ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் through unique method or a tool or a framework, right? So without common pains, struggle or frustration. இது என்னது சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க உங்களோட எண்ட் யூசருக்கு, உங்களோட ஆடியன்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க, என்ன சொல்யூஷன் கொடுக்க போறீங்க, அதை இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு நீங்க அதை வந்துட்டு கவர் போட்டோல காமிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு எழுதியிருக்கேன். எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸோ ஐ ஹெல்ப் ஆன்லைன் பிசினஸ் ஓனர்ஸ் டு ஆட்டோமேட் தியர் சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் ப்ராசஸஸ் த்ரூ த growth flow tool without needing extensive technical skills. ஓகேங்களா? நான் என்னுடைய ஆன்லைன் பிசினஸ் ஓனர்ஸுக்கு, என்னோட கஸ்டமர் வந்து ஆன்லைன் பிசினஸ் ஓனர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அவங்களோட சேல்ஸ் ப்ராசஸையோ இல்லை மார்க்கெட்டிங் ப்ராசஸையோ ஆட்டோமேட் பண்றது மூலமா, ஸோ எந்த டூல் மூலமா, growth flow டூல் மூலமா அவங்களுக்கு நான் அதை ஹெல்ப் பண்றேன். ஸோ எந்த வித டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் இல்லாம. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு ஸோ நீங்க உங்க கவர் போட்டோல காமிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, உங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க, என்ன டூலோ இல்ல மெத்தடோ இல்லைன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறீங்க, என்ன பெயினை வந்துட்டு சால்வ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? என்ன கஷ்டத்தை வந்து நம்ம அவங்களுக்கு சால்வ் பண்ண போறோம், ரைட்? ஸோ ஏதாவது கஸ்டமர்ஸ் நம்ம இருந்து ப்ராடக்டோ சர்வீஸோ வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது ஏதாவது பிரயோஜனப்படணும். ஸோ அதுக்காண்டிதான் வாங்குவாங்க, இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் எதை வந்து அது சால்வ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணலாம்னா இதை காப்பி பண்ணி நம்ம அங்க வந்து கவர் போட்டோல வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க கேன்வா டூல் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டைரக்டா நீங்க என்ன பண்ணுங்க, canva.com. ஓகே, ஸோ இதை டைப் பண்ணி போயிட்டு நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சைன் இன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? நீங்க ஃப்ரீயா நிறைய டிசைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பெய்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சூப்பரான டூல், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க போயிட்டு ஸோ கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணுங்க. கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஃபேஸ்புக் கவர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஃபேஸ்புக் கவர் வர்றப்போ இங்க ஃபேஸ்புக் கவர் போட்டோன்னு ஒன்று வருதா, இதை சூஸ் பண்ணுங்க. இதுதான் கரெக்டான சைஸ். ஓகேங்களா? 940x348 இந்த சைஸை சூஸ் பண்ணுங்க, ரைட்? ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணிட்டு இப்போ நியூ பேஜில் அது ஓப்பன் ஆகும். இங்க உங்களுக்கு தேவையான பிடித்தமான ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணும் போது நீங்க இந்த கிரவுன் சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ப்ரோ, அதாவது நீங்க பே பண்ணா மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். அந்த இது இல்லாம இருக்கிற ஏதாவது இருக்கிற டெம்ப்ளேட்டை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான்.
ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எந்த வித இதுவும் இல்ல. ஸோ நான் இந்த டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃப்ரீ டெம்ப்ளேட். ஸோ மத்தது உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்க அத சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சூஸ் பண்ணும்போது இங்க எதுவுமே கிரவுன் டெம்ப்ளேட் இல்ல. நீங்க இதுல சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இங்க வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஆட்டோமேட் யுவர் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் குடுத்துட்டு, நீங்களாவே இது டிசைன் பண்ணிக்கிறலாம். ரொம்ப ஈஸியானது. ஓகே. அதனால தான் நான் இதுல உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறனால தான் நான் இதுல செஞ்சு காமிக்கிறேன். கொடுத்துட்டு இங்க அந்த டெக்ஸ்ட்டை நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு இப்போ தேவையில்லை, அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். டெலீட் கொடுத்துடலாம் ஈஸியா. ஓகே. ஸோ இதுவும் எனக்கு வேண்டாம். ஸோ ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் இதுல உங்களோட ப்ராடக்டோட ஃபோட்டோவோ இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோவோ இல்லைன்னா உங்க பிஸ்னஸோட ஏதாவது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஃபோட்டோவோ நீங்க இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் என்னோட ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்றேன். ஸோ இது எப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோ சூஸ் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும், கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த ஃபோட்டோ அப்படியே ட்ராக் பண்ணி இது அங்கே மேலே வச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ அங்கே உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்ன கொடுத்தாச்சு, டைட்டில் கொடுத்தாச்சு, டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ நான் இங்கே இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா புக் நவ்ங்கிறது ஸோ அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி என்னோட பிஸ்னஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 1-to-1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் இதில் புக் நவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ராடக்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க கால் டு ஆக்ஷன் ஷாப் நவ் அந்த மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கால் டு ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்க பிசினஸ்க்கு எது ஆப்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸ் அங்கே மாற்றி அங்கே காமிச்சுக்கோங்க. ஜாயின் மை கம்யூனிட்டி, ஜாயின் மை மெம்பர்ஷிப், ஜாயின் மை ஈவெண்ட், join my webinar, right? Book now, book your appointment now, right? Shop now, buy now, purchase now. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கால் டு ஆக்ஷன்ஸ் நீங்க காமிச்சுக்கலாம். ஸோ தட் அவங்க என்ன பண்ணா ஓகே நம்ம அதை புக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம கால் டு ஆக்ஷன் இங்க கிரியேட் பண்ணியாச்சு. இங்க உங்க கான்டாக்ட் நம்பரை காமிச்சோம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணி. ஏன்னா இங்கேயே நீங்க ஃபேஸ்புக் கவர்லேயே நம்பரை காமிச்சிட்டீங்கன்னா ஸோ அவங்க உள்ள போய் எங்கேயும் தேட வேண்டியது இல்லை. உங்க பேஜை பார்க்கும் போதே உங்களோட ஃபோன் நம்பர்ஸ், உங்க இமெயில் ஐடி, உங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்க டிஸ்பிளே பண்ணிருங்க. ஓகே. இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்க காமிக்கணும்னாலும் நீங்க உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை இங்க காமிக்கலாம். ஸோ அதுக்கு பதில் உங்க இமெயில் ஐடியை காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட இமெயில் ஐடியை நீங்க இங்க ஷோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது எனக்கு வேண்டாம். ஸோ நீங்க அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. டக்குன்னு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணோம், கடகடன்னு எல்லாமே நான் பண்ணியாச்சு. ஸோ இங்க வெப்சைட் தெரியட்டும் அப்படின்னு ஓகே, வெப்சைட் தெரியலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட வெப்சைட் நேமை நான் அங்கே கொடுக்குறேன். ஓகே. workflow.ai. ஓகே, கொடுத்தாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க சென்டர் பண்ணணும்னாலும் நீங்க இங்க சென்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன வேலை நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. கவர் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஷேரை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த டவுன்லோடை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு கவர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஆட் கவர் ஃபோட்டோ. ஓகே. ஸோ இப்போ ஓகே, ஸோ இது என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணிடலாம். பக்காவா ஃபிட் ஆயிரும் அப்படியே. ரைட். ஸோ இந்த ஃபேஸ்புக் கவர் ஃபோட்டோ நான் கேன்வால சொன்ன மாதிரி நீங்க அதை டிசைன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க. நம்ம கவர் ஃபோட்டோ முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்து ஆக்ஷன் பட்டன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ஷன் பட்டன் நான் இங்க புக் நவ் கொடுத்துருக்கறதுனால ஸோ நான் என்ன பண்ணலாம்னா நான் இங்க புக் நவ் இல்லைன்னா லேர்ன் மோர் ஏதாவது நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். சைன் அப் நவ், புக் நவ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ புக் நவ் கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்கும் போது நான் என்ன பண்ணலாம், நான் இன்னொரு டூல் இங்கேயே ஃபேஸ்புக்லயே அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலிங் பண்ற மாதிரி அதுவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வேற ஒரு டூல் லிங்க் கொடுக்க போறோம் அப்படின்னாலும் நம்ம இது யூஸ் பண்ணிட்டு அந்த லிங்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து சைன் அப் இல்லைன்னா வியூ ஷாப்பு, சென்ட் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், கால் நவ், இமெயில் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்ட் மெசேஜ் கொடுத்துட்டு இங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இதோட மெசேஞ்சர் க்ரோ யுவர் பிஸ்னஸ் இந்த பேஜுக்கான மெசேஞ்சர்.
வந்துட்டு இங்க எனேபிள் ஆகும். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிசினஸ்ல இருந்து அவங்க மெசேஜை டைப் பண்ணாங்கன்னா நமக்கு மெசேஜ் வரும். மெசேஞ்சர் பட்டன் நாங்க தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுவே வாட்ஸ்அப் செட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வரும். இங்க வந்து கண்டிப்பா உங்களோட வாட்ஸ்அப்பை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கோ பேக். அதனால இது நீங்க வெரிஃபை பண்ணீங்க, கெட் கோட் சென்ட் கோட் கொடுத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை வந்து நீங்க என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ண உடனே உங்க வாட்ஸ்அப் நம்பர் இங்க ஆட் ஆயிரும். ஸோ கால் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட் நவ், இங்க உங்களோட கால் நவ் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஸோ உங்களோட அந்த கரெக்டான கண்ட்ரி கோட் கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பட்டன் வந்து கரெக்டாக கவர் ஃபோட்டோ பக்கத்தில் அது தெரியும். கால் நவ், சென்ட் இமெயில், கான்டாக்டஸ் எல்லாமே அப்படித்தான். ஸோ கான்டாக்டஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா வெப்சைட் லிங்க், உங்க வெப்சைட் லிங்க்ல கான்டாக்ட் ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த லிங்க் கொடுக்கணும். ஸோ லேர்ன் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் அ வெப்சைட். ஸோ லேர்ன் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க க்ரோத் ஃப்ளோவோட நான் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். லேர்ன் மோர் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா பிளாக்ஸ் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஸோ என்ன மார்க்கெட்டிங்க்கு, ஆட்டோமேஷனுக்கு தேவையானதெல்லாம். ஸோ நான் அதை தெரியப்படுத்தணும், நான் விரும்புகிறேன், கிளிக் பண்ணி நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், க்ரோத்ஃப்ளோடைய பிளாக் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா லேர்ன் மோர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நீங்களும் அதே மாதிரி லேர்ன் மோர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மற்ற ரிலேட்டட் பேஜுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா டைரக்டா ஸோ இங்க பேக் கிளிக் பண்ணிட்டு இது லேர்ன் மோர். ஓகேங்களா? ஸோ சைன் அப் பட்டன் அந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா சைன் அப் நான் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இங்க வந்துட்டு உங்க வெப்சைட் லிங்கை கொடுங்க. ஓகே, ஸோ எங்க வந்துட்டு அவங்க சைன் அப் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவே வியூ ஷாப்பு இல்லைன்னா பை நவ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்க இங்க போகும்போது இங்க நிறைய டூல் காமிக்கும் அது. ஸோ இதுல ஒன் ஆஃப் த உங்களோட ஷாப்பிங் டூல் இருந்துச்சு அப்படின்னா, ஷாப்பிங் டூல்னா ஸோ ஒன் ஆஃப் த டூல் அதுல வந்து உங்களோட லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டனையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு வெப்சைட் வேர்ட்பிரஸ்ல கிரியேட் பண்ணிருந்தீங்க, ஊகாமர்ஸ்ல உங்களோட ஷாப் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இதை சூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஊகாமர்ஸ் இங்க ஃபேஸ்புக் பேஜ்ல இன்டகிரேட் பண்ணிட்டு நீங்க ஷாப் நவும் ஸோ பை நவும் அந்த வியூ ஷாப்புங்கிற ஆப்ஷனையும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஆட் ஆக்ஷன் பட்டன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ லேர்ன் மோருங்கிற ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னா ஸோ நான் என்ன சொன்னேன், பிளாக் வந்துட்டு கொடுப்பேன். ஸோ சேவ், ரைட், சேவ் கொடுத்துட்டு ஸோ ஆக்ஷன் பட்டன் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜோட ஹெல்த் உங்களுக்கு தெரியும், குட்னு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இப்போ இங்க உங்க வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க உங்களோட அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு கெட் கோட் கொடுக்கணும். அந்த கோடு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காண்டி சென்ட் பண்ணும். அது சென்ட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இதை ஸ்கிப் பண்றேன். ஸோ ஏன்னா கெட் கோடு நீங்க கொடுத்து அதை ஆட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இதை ஸ்கிப் நான் கொடுத்துறேன். ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பேஜ் ஆடியன்ஸை பார்க்கறதுக்கு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணலாம். ஸோ இதையும் நான் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் யுவர் ப்ரொஃபைல் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 5 வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டன். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்மளோட பேஜ் வந்து குட் ஹெல்த்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்காவா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். கவர் போட்டோ, ப்ரொஃபைல் போட்டோ. ஸோ உங்களோட க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கவர் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ரைட். ஸோ நம்மளோட பிஸ்னஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிலேட்டடாக இங்கே நம்ம பக்காவாக கொடுத்துட்டோம். ஸோ இது போக நீங்கள் இங்கே உங்களோட பேஜை லாகின் பண்ணியிருக்கும் போது ஹவு ஹெல்தி இஸ் யுவர் பேஜ் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக வெல்கம் போஸ்ட் வந்துட்டு போட்டுருங்க. வெல்கம் போஸ்ட்டும் நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? மற்ற ஸ்டெப்ஸ்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் இந்த 2 மட்டும்தான் நமக்கு பாக்கி. ஓகேங்களா? ஸோ கனெக்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கனெக்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இப்போ அது லாகின் கேட்கும். ஸோ ஆக்சஸ் மெசேஜ் இன் இன்பாக்ஸ், அலோவ் ஆக்சஸ் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் இன்பாக்ஸ், கன்ஃபார்ம் கிளிக் பண்ணின உடனே அது அடுத்த பேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் லாகின் கேட்கும். ஸோ இங்க நீங்க லாகின் பண்ணிட்டீங்க, உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இங்க கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராமை கனெக்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வெல்கம் போஸ்ட். ஸோ வெல்கம் போஸ்ட்ல நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் அதுல சொல்லியிருந்திருப்பேன். ஸோ என்ன சொன்னேன், ஸோ போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது போஸ்ட்ல உங்களுக்கான அந்த உங்க 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 பிசினஸுக்கான இன்ஃபர்மேஷன், உங்க பிசினஸ்க்கான இமேஜ், ப்ராடக்ட்டுக்கான இமேஜ், சர்வீசஸ்க்கான இமேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்க பிசினஸை பத்தின இன்ஃபர்மேஷன், என்ன நீங்க ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க, என்ன சர்வீசஸ் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து உங்க டார்கெட் ஆடியன்சஸ்க்கு வந்துட்டு சால்வ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அது ஒரு போஸ்டா டைப் பண்ணி உங்களுக்கு நீங்க இதுல போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லா இதையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் இது பக்காவா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது எக்ஸலண்ட் அப்படிங்கிற மாதிரி இது மாறிடும். ஸோ சாம்பிளுக்கு நான் இன்னொரு பேஜை காமிக்கிறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே தான். ஸோ ஐ ஹெல்ப் ஆன்லைன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டு லான்ச் 10x funnels and workflows to skyrocket their results to or set them an autopilot for effortless growth அப்படிங்கிற மாதிரி கம்பெனி நேமோட கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ நீங்களும் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் கவர் பேஜையும் ப்ரொஃபைலையும் அப்டேட் பண்ணிட்டு பேஜை பக்காவாக கிரியேட் பண்ணிட்டு முடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.